நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கண்மணி வந்து அவங்களோட ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து சண்டை மூட்டி விட்டாங்க. அதாவது கார்த்தியும் ராகவனும் சேர்ந்து அடிதடி சண்டைக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து மாறன், வீரா 2 பேரையுமே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நைட்டு எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, "ஏய் வீரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நேற்று வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல, அப்போ வந்து நீ அவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எதுக்கு இப்போ தேவையில்லாத டாப்பிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்போ பேசக்கூடாதா? அப்படின்னா உனக்கு டைவர்ஸ் எல்லாம் தர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இதை ஒன்றை வச்சே என்னை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கல, இரு உன்னையா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் 2 பேருமே எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் வீராவுக்கு வந்து தூக்கம் வந்து தூங்கிடுறாங்க. நம்ம மாறன் பார்த்துட்டு ஒரு 10-15 எஸ்எம்எஸ் அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பி வச்சவொடனே என்ன ரிப்ளையே வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்காரு. அங்கே பார்த்தா அவங்க வந்து தூங்கிட்டாங்க. "ஓ தூங்கிட்டியா? சரி தூங்கு. நல்ல வேலை இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் பார்த்தேன்னா இந்நேரம் ரூமை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன், அழிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய் எல்லா எஸ்எம்எஸையுமே சென்ட் பண்ணது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவரும் தூங்கிடுறாரு. நைட்டு தூக்கத்தில் இருக்கும்போதே திடீர்னு முழிப்பு தட்டிடுது. அப்போ எந்திரிச்சு நம்ம வீரா வந்து அந்த எஸ்எம்எஸ் எல்லாம் படித்து பார்க்காங்க. என்ன எல்லாத்தையுமே அனுப்பிட்டு அழிச்சிட்டானே, நம்ம இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் கார்த்திக் வந்து நம்ம இவங்க வள்ளி வந்து டீ குடிக்காங்க. டீ குடிக்கும்போது வந்து அவர் வந்து அந்த டீயை குடிக்காமல் ஆற வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து வள்ளி வந்து வராங்க. "டேய் என்னடா டீ வேணும்னு கேட்டேன், டீ போட்டு கொடுத்தாச்சு, அதை குடிக்காமல் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கே, என்னடா பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அது ஒன்றும் இல்லை அத்தை, இந்தா நான் வந்து இப்போ டீ குடிச்சிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் அது குளிர்ந்து போச்சு, அதை குடிக்கிறதுக்கு குடிக்காமே இருக்கலாம், உனக்கு வேறு டீ போட்டு தரேன், உன் மூஞ்சிலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அது வந்து அத்தை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் சொல்கிறா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கிட்டேருந்து கண்மணி வந்து பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா பிரச்சனை சொல்லு" அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாங்க, "இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, அந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதாவது வந்து இந்த மாதம் கடை வாடகை கூட காசு இல்லை, வேலை பார்க்குற ஆளுக்கும் காசு கொடுக்குறதுக்கும் என்கிட்ட காசு இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் இதுக்காடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் எல்லாம் நல்லா வரணும் அப்படி சொல்லித்தானே அவங்க அப்பா வந்து எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் ஒதுங்கியிருக்காரு. நீ வந்து இதை போய் சொன்னேன்னா அவரே காசு எடுத்து கொடுக்க போகிறாரு. பிஸ்னஸில் வந்து லாபம் நஷ்டம் வர்றதெல்லாம் சகஜதான்டா. ஏன் உங்கள் அப்பா ஆரம்பிக்கும்போது கூட அவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, அதுக்கடுத்து அவர் முன்னேறி வந்திருக்காரு. அது மாதிரி கண்டிப்பாக வந்து நீயும் முன்னேறி வருவ, போய் உங்கள் அப்பா கிட்ட போய் காசு கேளு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி அத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்காரு. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து வராங்க. "என்ன கார்த்தி, அப்பாட்ட போய் காசு கேட்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எல்லோரும் முன்னாடி நீங்கள் வந்து நான் தனியாக நிற்க போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி போய் அப்பா கிட்ட போய் காசு கேட்டால் அது நல்லாவா இருக்கும்? நீங்கள் சொந்த காலில் நெல்லுங்க, காசெல்லாம் கேட்கக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணி இங்கே பாருங்கள், உங்கள் ரைட்ஸ் என்னமோ அந்த அளவுக்கு மட்டும் என்கிட்ட பேசுங்க, தேவையில்லாமல் என்னோடய பர்சனலு என்னோடய பிஸ்னஸ்ஸு இதிலெல்லாம் நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்க. பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? வெளிநாட்டில் போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்கேன், சரியா? நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு எனக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "டேய் டேய் அமைதியாடுறா அமைதியாடுறா" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எவ்வளவோ சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலை திட்டிடுறாங்க. அந்த இடத்துலேயே வந்து கண்மணி வந்து அழுதுட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே வந்து ராகவன் இருக்காங்க. ராகவன் இருந்த இடத்துல அவங்க அழுதுகிட்டே போனவொடனே ராகவன் வந்து கேட்குறாங்க, "என்ன கண்மணி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைங்க, என்னோட அளவு அதாங்க, நான் வந்து அழுகணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்காரு போல, அதனால நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் வேலைக்கு போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் கண்மணி, என்ன விளாடுறியா? இப்படி அழுதுகிட்டு இருக்க, உன்னை விட்டு வேலைக்கு போக சொல்கிறேன், ஒழுங்காக சொல்லு, உண்மையை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைங்க எதுவுமே வேண்டாம், ஆல்ரெடி வந்து என்னால் வந்து நீங்கள் மாறன் கூட சண்டை போட்டீங்க, இப்போ நான் இந்த பிரச்சனையை சொன்னேன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே நான் தான் சண்டையை மூட்டி விட்டேன், தேவையில்லாத பிரச்சனையை நான் தான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க வெளியில் கெட்ட பேர் இருக்கட்டுங்க. இப்போ தாங்க என்னோட இந்த வீட்டில் வந்து என்னோடய லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க எனக்கு புரியுது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, பூசி முழுகாத, விஷயத்தை டைரெக்டாக சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன மாறினது வம்பளுத்தானா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவர் ஒன்றும் சொல்லலை. "உங்கள் தம்பி கார்த்தி தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அவன் என்ன பண்ணான்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து "நீங்கள் யார்?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாருங்க. "நான் வந்து உங்கள் ஒய்ஃப் தானேங்க, அவங்களுக்கு அண்ணி தானே, இதில் என்ன இருக்குது, நான் சொல்லக்கூடாதா?" அப்படி இப்படின்னு சொன்னோடனே "நீ வா" அப்படி சொல்லிட்டு ஒருவன் கீழே வராங்க. "டேய் கார்த்தி கார்த்தி" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வள்ளி வந்து வந்துடுறாங்க. "டேய் என்னடா ராகவா, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே "கார்த்தி வர சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. "ஏய் கார்த்தி என்னடா சொல்கிறாங்க, கார்த்தி கார்த்தின்னு சொன்னோடனே கார்த்தி வந்துடுறாரு. "ஏய் எதுக்குடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தைரியம் இருந்தால்
என் பொண்டாட்டி வந்து அப்படி சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு என்னோடய பர்சனல்லையும் என்னோடய பிஸ்னஸ்லையும் தலையிடுறாங்க, என்னோடய பிஸ்னஸில் யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அது யார்ரா, என் ஒய்ஃப்டா, உனக்கு அண்ணிடா, அண்ணினா யாருன்னு தெரியுமா, அம்மாவுக்கு சம்மந்தா, அவங்க சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பிஸ்னஸில் யார் தலையிட்டாலுமே எனக்கு பிடிக்காது, அது அண்ணியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த என்னோடய பர்சனலில் தலையிடக்கூடாது சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் சொல்லிக்கிறேன், எதுக்கு நீ பேசுனேன், அதுக்கு வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மன்னிப்பா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே 2 பேருக்கு வந்துமே சண்டை வந்து முட்டிக்கிறது. 2 பேருமே அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. டேய் இருங்கடான்னு சொல்லி வள்ளி வந்து தடுக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ராமச்சந்திரன் வந்து மேலேருந்து வராங்க. டேய் நிறுத்துங்கடா, எதுக்குடா வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இறங்கி வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை மாமா எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் காரணம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்துறாங்க. ஏம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற, விஷயத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம கார்த்திக் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தைக்கிட்ட, அதனால தான் நான் போய் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் சொந்த காலில் நின்னால் தான் வெளியில் வந்து தலை காட்ட முடியும், அதனால மாமா கிட்டலாம் காசு வாங்காதீங்க, இங்கே சொந்த காலில் நின்றுங்கன்னு தான் மாமா சொன்னேன், அதுக்கு வந்து என்னை இப்படிலாம் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு விட்டுறாங்க. ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.